ரொட்டீன் தான் பார்க்கலாம். நேத்திக்கு போல் இந்த புல்லெல்லாம் நிறைய இருந்தது. வாசல் நிறைய செடி கொடிகளை தாண்டி இந்த புல்லு வந்து அதிகமாக இருந்தது. இந்த களையெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் செஞ்சுட்டு இருந்தேன். 2 o'clock போல் ஸ்டார்ட் பண்ணேன். எல்லா களையும் எடுத்து ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கே 4:30க்கு மேலே ஆயிடுச்சு. கையோட வாசல் தெளிச்சு கோலமும் இட்டுட்டேன். உருளைக்கும் டெக்கரேட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. வெளியே இருக்க ஒர்க்கெல்லாம் முடிக்கிறதுக்கே லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் உள்ளே இருக்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். கிச்சன் ஒர்க்கெல்லாம் ஃபைனலாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கப் டீ குடிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பாப்பா மட்டும் தூங்கிட்டா, அப்பு வந்து தூங்கவே இல்லை. சரி, டே ஃபுல்லாக தூங்கலையே, அட்லீஸ்ட் நைட்டாவது சீக்கிரமாக தூங்குவான்னு ஒரு வாட்டி இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஆனால் அதை அவன் பண்ணவே மாட்டான். பாப்பா தூங்கிட்டா. ஸோ வெளியில் கொண்டு போய் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புவை கூட்டிகிட்டு அப்படியே அவனை விளையாட விட்டுக்கிட்டே டீ குடிச்சிட்டு இருந்தேன். வெளியில் நல்ல காற்று. அந்த கிளைமேட்டுக்கு ஒரு கப் டீ சூடாக உட்காந்து குடிக்கும்போது அவ்வளோ ரிலாக்ஸாக ஃபீல் ஆச்சு. ஹரிபரியாக எவ்வளோ ஒர்க் செஞ்சாலும் டீயோ காஃபியோ ரிலாக்ஸாக உட்காந்து குடிக்கும்போது இருக்கிற சுகமே தனி தான். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய் ஃப்ரம் துளசி.